இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள பங்களாதேஷ் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிரான வழக்கில் அந்நாட்டின் சிறப்பு தீர்ப்பாயம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ள நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கலவரம் செய்யும் நோக்குடன் செயல்படுபவர்களை கண்டதும் சுடுவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அரசு வேலைவாய்ப்பில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கடந்த ஆண்டு ஜூலையில் நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்தது. இதனால் உயிருக்கு பயந்து ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனைத் தொடர்ந்து முகமது யூனுஸ் தலைமையில் அமைந்த இடைக்கால அரசு இந்த போராட்ட வழக்கில் சிறப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தி வருகிறது. அதில் ஷேக் ஹசீனாவிற்கு தூக்கு தண்டனை விதிக்க கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.